श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एळावदि अध्यायं तृप्तिदीप प्रकरणं 73வது श्लोकम्। प्रत्यक्परोक्षतैकस्य सद्वितीयत्वपूर्णता विरुध्येते यतस्तस्मात् लक्षणा संप्रवर्तते। கடந்த வாரம் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். என்ன விஷயம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ అనేది கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். 71வது శ్లోకத்திலோ 72வது శ్లోకத்திலோ சொல்லப்பட்ட விஷயத்தின் ஆதாரமாக வச்சுக்கிட்டு இந்த 73வது ஸ்லோகத்திலோ ஒரு சந்தேகம் தெரிவிக்கப்படுறது. சில விஷயம் எங்கே ஆரம்பமாயிடுச்சு? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் 7 தசைகள் அவனும் அந்த படிகள் தாண்டி வரணும் ஆத்தியாத்மிக இந்த ஞானத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு ஜீவனுக்கு பிறக்கும்போதே அவித்ய முதல் படி, அந்த அவித்யனால ஆவரணம் ஆவருத்தி, அதனால விக்ஷேபம் மூணாவது. அந்த விக்ஷேபம் ஆனதுக்கப்புறம் அங்கே பரோட்ச ஞானம், அதனால் அபரோக்ஷ ஞானம் அடுத்தது. இந்த அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானத்தினால கிடைக்கிற பலம் துக்க நிவೃತ್ತಿ, ஆத்யந்திக சுக ஆனந்த பிராப்தி. இந்த விஷயத்தினை தான் விவரிச்சுட்டு சொல்லும்போது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டுமே தேவைப்படுறது. முதல்ல பரோட்ச ஞானம் இருக்கணும், ஏற்படும். அப்புறம் அபரோக்ஷ ஞானத்தினால தான் அந்த அபரோக்ஷ ஞானம் மகா வாக்கிய உபதேசனால மட்டும்தான் ஒரு சாதகன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தினை விசாரணை செஞ்சுட்டு வரும்போது பல சந்தேகங்கள் வந்தது. அதில் அதெல்லாத்தையும் தீர்த்துட்டு அந்த மகா வாக்கியத்துடைய விசாரணை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வாக்கியார்த்த விசாரணைக்காக வாக்கிய விருத்தின்னு சொல்லப்படுற சங்கராச்சாரியருடைய ஒரு சின்ன பிரகரண கிரந்தத்தில் சில ஸ்லோகங்களை நான் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வித்யாரண்ய சுவாமி விவரித்து அந்த வாக்கிய அர்த்தத்தினை எப்படி விசாரம் பண்ணணும். அதில் 71வது ஸ்லோகத்திலும் அந்த மகா வாக்கிய உபதேசம் சாந்தோக்கியோபனிஷத்தில் எடுக்கப்பட்டது. என்ன அதுதான் முக்கியமான உபதேசமாக இருக்கிறதுனால தத்துவமசி, அதுதான் நீ அப்படின்னு சொன்ன புருஹதாரண்யகோபனிஷத்தில் அதுக்கு பதில் அப்படின்னா சாந்தோக்கியோபனிஷத்தில் அந்த சிஷ்யனுக்கு பதில் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை. அடுத்த மகா வாக்கியம் சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மி అని பதிலோடு வரணும். குருடைய உபதேசம் தத்துவமசி, யூ ஆர் தட். ஸோ சிஷ்யன் சாதகன் சாதனை பண்ணதுக்கப்புறம் கரெக்டு தான் குருவே, ஐ ஆம் தட். ஆனால் இந்த ஐ ஆம் தட்னு சொல்கிறதுக்கு ஸ்வானுபவம் அபரோக்ஷ அனுபூதியோடு சொல்லணும். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த வேர்ட்ஸ். அப்போது அந்த தத்துவமசிலோ தொம்மனு சொன்னுடைய பதத்துடைய வாச்சார்த்தம்
வாச்சார்த்தம்னா த பிரைமரி மீனிங். அது அவித்யா உபாதிக்கு சேர்ந்தது. அதில் 5 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓகே, யாரை பற்றி இது? நம்மளை பற்றி. நீ అని சொல்லும்போதோ ஓ சிஷ்யனே புரிஞ்சுக்கோ, நீ என்ன 5ஓட சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக இருக்கு. அது நீ இந்த சரீரத்தோட சேர்த்து மனசனோட சேர்த்து அது ஜென்ரலாக டைரெக்டாக முதல்ல சொல்கிறது அது முக்கியார்த்தமாக இருக்கு, வாச்சார்த்தமாக இருக்கு. அதில் ஆனால் என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னேது சாஸ்திரம் படித்து இப்படி இறங்கி வந்தவங்களுக்கு தான் தெரியும். முதல்ல என்ன இருக்கு? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டது புத்திலோ, அதனால் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர்சி. அதனால் 3 சரீரங்கள் சேர்ந்து வெக்தமாகி வேலை பண்ணுறது. சரீரத்ரயம் மொத்தம் 5 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இந்த காம்போனன்ட்ஸ் 5ம் சேர்த்து இதே மாண்டுக்கிய பாஷையில் சொல்லணும்னா விஸ்வ தைஜச பிராக்ஞ 3 சரீரங்கள் பற்றி சொல்லும்போது இது விவரிச்சார். அப்புறம் 72வது ஸ்லோகத்தில் தத் பதம் சொல்லும்போது அதோடைய வாச்சார்த்தம் என்னன்னா மாயோபாதி சகிதமான அந்த ஈஸ்வரனை பற்றி சொல்கிறது. இந்த தத்தனேதி பிரணவனாக இருந்தது அது ஈஸ்வரனை பற்றி, சமஷ்டி பற்றி சொல்கிறது. முதல்ல வெஷ்டி பற்றி ஜீவன் பற்றி சொல்லியிருக்கு. இங்கே கூட மாயோபாதி ஈஸ்வர, அங்கேயும் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? அங்கேயும் சைத்தன்யந்தான், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் அங்கே உபாதி அங்கேயும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான் டோட்டல் சமஷ்டியில். அப்புறம் 3 பிரபஞ்சங்கள், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். ஸோ வெஷ்டிலும் 5, சமஷ்டிலோ 5. வெஷ்டிக்கு பேர் ஈஸ்வர, வெஷ்டிக்கு பேர் ஜீவ, சமஷ்டிக்கு பேர் ஈஸ்வர. இப்போ இது ரெண்டு வேறு இல்லைன்னு சொல்லி உபதேசம் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு தான் தத்துவமசி மகா வாக்கியம். அது கரெக்டு தான், அதுதான் அப்படின்னு இது ஒரு ஜீவனை உணரணும். இந்த ஞானம் அகம் பிரம்மாஸ்மி ஞானம் ஏற்படணும். இங்கே இந்த 3க்கு ஹிரண்ய கர்ப்பா, அந்தர்யாமி, ஈஸ்வரா, சமஷ்டி ஈஸ்வரானே பேர் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கே இங்கே ஷபல பிரம்மா, ஷபல அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் இந்த ஸ்லோகத்தில். அது அப்படின்னா பல எட்ரிபியூட்ஸ் கூட, பல எட்ரிபியூட்ஸ் விசேஷணங்களை கூட. ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது எட்ரிபியூட்ஸ் என்ன? அது அவர் பூர்ணமாக இருக்கார், அப்புறம் சத்தியமாக இருக்கார், சத்யா அண்ட் எக்ஸெட்ரா, சத்தியம் ஞானம் அனந்தமன். இப்படி சொன்னது பிறகு 73 என்ன ஆயிடுச்சு? சார் இது ரெண்டுமே நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தா இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு அப்படின்னு அது பார்த்தோம் போன வாரம். என்ன கான்ட்ரடிக்ஷனு? எதனாலன்னா இங்கே 2 கான்ட்ரடிக்ஷன்ஸ் தெரியுது. 2 ஒத்துக்க முடியாத மாதிரி காணப்படுறது. என்ன 2 கான்ட்ரடிக்ஷன்ஸு? இந்த ஐடென்டிட்டி நீங்கள் இது 2 ஒன்றுன்னு சொல்லும்போது ஏற்றுக்க முடியலையே, ஒத்துக்க முடியலையே. என்னன்னா தத் அண்ட் த்வம்பத வாச்சார்த்தத்தில், இந்த டைரக்ட் மீனிங்கில், முக்கியார்த்தத்தில் 2 இது பிரத்யக் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் இருக்கு இந்த சரீரத்தோடு అనేది. ஆனால் ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது எல்லாமே தனித்தனியாக ஒரு மனிதன் இப்படி தான் பிரத்யேகமாக தனித்தனியாக அவங்க ஜீவ கணப்படுறான். அப்புறம் இது ஒரு ஜீவனு ஒரு சரீரம் காணாமல் போயிடுச்சுன்னா அதுதான் போயிடுது, எல்லோரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு வேளை ஞானம் வந்துச்சு இவனுக்குன்னு சொன்னாலும் ஞானம் வந்தவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் வெளியில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரியா? அப்புறம் ஒருத்தருக்கு ஞானம் வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஞானம் வருதில்லை. ஸோ இங்கே பிரத்யட்சமாக இது இருக்கு. நீங்கள் சொல்கிற தத்துவம்
அபரோக்ஷமாக இருக்கே. சரி, பரோட்சமாக இருக்கே. பரோட்சமானா எங்கே இருக்குது? தனியாக சமஷ்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஈஸ்வரனே எங்கே இருக்கு? இங்கே எல்லாம் வெஷ்டி தான் கனப்படுது, தனியாக தான். அதனால் இதோடைய ஐக்கியம், இதோட பிரத்யக் பரோட்சதா ஏகஸ்ய இது இடிச்சுக்கிறது இந்த ரெண்டு வார்த்தை. என்னது? ஒன்று நியர் என்றான், இன்னொன்று ஃபார் என்றான். நியரு ஃபாரு எப்படி தான் சார் சேரும்? புரிஞ்சுதா? ஒன்று பிரத்யக்ஷமாக இருக்கே, இன்னொன்று அப்பிரத்யக்ஷமாக இருக்கு. சரியா? பரோட்சமாக இருக்கு. ஒரு கான்ட்ரடிக்ஷன் இது. அதனால் இது ரெண்டும் சேர்ற மாதிரி தெரியல. அப்புறம் இந்த ஏகஸ்ய இங்கேயோடு சேர்த்துக்கணும். 2வது வரியிலும் சத்விதீயத்துவ டியூவாலிட்டி காணப்படுறது. இங்கே சத்விதீயத்துவம் துவைத்தத்தோடு கூடி இருக்குது இங்கே. அப்புறம் அது சொல்லும்போது ஈஸ்வரனை பற்றி பூர்ணத்துவம் காணப்படுறது. பூர்ணத்துவம் பற்றி காணப்படுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஈஸ்வரன் பூர்ணத்துவம் குறைய ஒன்றும் இல்லை. ஆனால் ஜீவன் அபூர்ணமாக இருக்குது, அது பூர்ணமாக இருக்குது. இது துவைத்தமாக இருக்குது, அது அத்விதீயமாக ஏகமாக இருக்கு. அதனால் இதையும் ரெண்டு சேராத ரெண்டு டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு. அதனால் ஜீவாத்மா பரிச்சின்னா. ஓகே. அப்புறம் பரிபூர்ணம் கிடையாது. அப்புறம் அநேகா. சரியா? இப்போ மெயினாக எடுத்துக்கிட்ட 3 கான்ட்ரடிக்ஷன், 3 டிஃபரன்ஸு. ஜீவா அநேக ஜீவர்கள், ஜீவன் அபூர்ணமாக இருக்கா, அப்புறம் பரிச்சின்னமாக இருக்கா. ஓகே. ஆனால் ஈஸ்வரனை தத்து பற்றி சொல்லும் போதோ ஏகா பூர்ணா அபரிச்சின்னா. இது எப்படி ரெண்டு ஒன்றாகும்? இதுதான் கான்ட்ரடிக்ஷன் இந்த 73வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்னே நீக்கிறதுக்காக என்ன பண்ணணும், என்ன முடிவு பண்ணார் 73ல்? அதனால தான் அப்போ இந்த முக்கியார்த்தம் ப்ரைமரி இந்த மீனிங்குன்னு எடுத்துக்கூடாது. உபாதிகளுக்கு கூடியிருக்கிற சிலது எல்லாமே சேர்ந்துருக்கு, உபாதினாலதான் இந்த பேதம். அதனால் இந்த அர்த்தம் எடுத்துக்கூடாது, லக்ஷார்த்தம் எடுத்துக்கணும். லக்ஷணா சம்பிரவர்த்ததே. அதனால் லக்ஷார்த்தத்துக்கு போய் நம்ம விசாரணை பண்ணுறோம். உனக்கு புரியும், இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாமே நீக்கப்படும். சரியா? சரி, 74வது ஸ்லோகம் படிக்கலாம் வா. அப்படின்னு சொல்லிட்டு த அப்ளைடு மீனிங் அன்றோம் இதுக்கு. ஓகே. லக்ஷார்த்தம், லக்ஷணா விருத்தி. இன்னைக்கு கொஞ்சம் கிராமட்டிக்கலாக அப்புறம் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ண விஷயம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேட்போம். தத்வமஸ்யாதி வாக்கியேஷு லக்ஷணா பாகலக்ஷண சோயமித்யாதி வாக்கியஸ்த பதயோரிவனா பரம். முதல் சிம்பிள் மீனிங் இது சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் இன்றைக்கி விஸ்தாரமாக விவரிக்க வேண்டியிருக்கு, விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. பொதுவாக ஜென்ரலாக ரெண்டாவது வரியிலிருந்து சிம்பிள் மீனிங் சோயம் இத்தியாதி வாக்கியம். அதுதான் இது. சோன்னா ஹி, ஓகே, ஆர் தட். சஹ அண்ட் ஐயம், திஸ். That is this, that and this. இத்தியாதி வாக்கியஸ்த. ஓகே. இத்தியாதி வாக்கியங்களுக்குள்ள இருக்கிற அந்த சென்டென்ஸில் வாக்கியத்தில் வர பதங்களை மாதிரி பதையோ இவ அந்த மாதிரி. அதே மாதிரி தான் தத்துவம் அசி ஆதி வாக்கியேஷு
அதே மாதிரி தான் தட் இஸ் திஸ் இப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது த கிரேட் அந்த மகா வாக்கியத்தில் வாக்கியேஷு எனி மகா வாக்கியேஷு అని புளூரல் சொல்கிறாரு. அதில் வந்து లక్షణ భాగలక్షణ లక్షణావృత్తి అనేది విచారం பண்ணி அந்த லக்ஷணாவிருத்தியிலோ சொல்லப்படுற ஒரு முக்கியமான அம்சமான பாகலக்ஷணத்தினை உபயோகப்படுத்திட்டு அந்த பாகலக்ஷணத்தினால அபரா இது பண்ணி தான் இந்த மகா வாக்கியத்தினை ஐக்கியம் விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்னஸ்ன்னு ஐக்கியத்தினை கொண்டு வர முடியும். அப்படின்னு வேறு எதினாலையும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ இங்கே நமக்கு வந்து என்ன சார் இந்த லக்ஷணா அண்ட் பாகலக்ஷணான்னு சந்தேகம் வரும். இது வேறே சந்தர்ப்பத்தில் கொஞ்சமாக நான் அங்கே விவரிச்சிருக்கேன். மறுபடியும் இப்போ ரிகலெக்ட் பண்ணிக்கிறோம். புதுசாக கேட்குறவங்களுக்கு கேட்டுக்குங்கோ. விருத்தி புஸ்தகத்தில் இதுதான் நிறைய விஸ்தாரமாக விவரித்து சொல்லப்பட்டது. ஆனால் வித்யாரண்யர் நினச்சிக்கிறாரு நம்ம வாக்கிய விருத்தி எல்லாமே நல்லா எல்லோரும் படிச்சிருப்போம்னு அவர் எதிர்பார்க்குறாரு. சரி பரவாயில்ல, இப்போ புரிஞ்சிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், என்ன இந்த பிரக்ரியா, இந்த டெக்னிக்கல் டாபிக் இது. சரியா? வாக்கிய விருத்தியில் 47வது ஸ்லோகத்தினே இங்கே வாக்கிய விருத்திలో 45லேருந்து ஒரு ஸ்லோகத்தினை ஆரம்பித்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதே ஸ்லோகத்தினை வச்சுன்றானே ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? 44லேருந்து 71 வாக்கிய விருத்தி 44 பஞ்சதசி 71, வாக்கிய விருத்தி 45 பஞ்சதசி 72, வாக்கிய விருத்தி 46 பஞ்சதசி 73. ஆனால் இப்போ நடுவில் அடுத்த வரப்போகிற 74வது ஸ்லோகம் வந்து 74வது ஸ்லோகம் வந்து வாக்கிய விருத்துடைய 48வது ஸ்லோகத்திலிருந்து எடுக்கிறாரு. 47ன்னு ஸ்கிப் பண்ணிட்டார் வித்யாரண்ய சுவாமி. அது நான் என்னன்னு ஜஸ்ட் படிச்சுட்டு சிம்பிள் மீனிங் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு கனெக்ஷனாக இருக்கும். அவர் ஏன் ஒமிட் பண்ணாருன்னு சொன்னால் அது அண்டர்ஸ்டுட் புரியும். அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் தானே பஞ்சதசி படிக்கிறாங்க. ரெகுலராக கிளாஸுக்கு வந்து எல்லா ஸ்லோகங்களையும் விடாமல் கேட்குறோம், கண்டினியூஸாக கேட்குறவனுக்கு புரியும். என்ன அந்த 47வது ஸ்லோகம் வாக்கிய விருத்திலன்னா மானாந்தர விரோதேது முக்கியார்த்தஸ்ய பரிக்ரஹே. அப்படின்னா பிரமாணம் மானாந்தர விரோதேது. ஒருவேளை இந்த மாதிரி இந்த முக்கியார்த்தம் எடுத்துக்கும்போதோ வாச்சியார்த்தத்தின் எடுத்துக்கும்போதோ இந்த பிரமாணத்தில் ஒத்துக்கிறதுல கஷ்டமாக இருக்க இடிக்கிறது கான்ட்ரடிக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த முக்கியார்த்தஸ்ய பரிக்ரஹே முக்கியார்த்தத்தினை நீ எடுத்துக்கும்போதோ இப்படி மானாந்தர விரோதம் ஏற்பட்ட பிரமாணங்களுக்குள்ள இதோடையது சேர மாட்டேங்குதே. ஒன்று வந்து அபூர்ணமன்றீங்க, இன்னொன்று வந்து பூர்ணமன்றீங்க, இன்னொன்று வந்து கிட்ட இருக்குங்கன்னு, இன்னொன்று தூரமாக இருக்குன்றீங்க. இது எப்படி இது அநேகமாக இருக்குது, அது ஏகமாக இருக்கு. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? முக்கியார்த்தேன அவினாபூதே முக்கியார்த்தத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு அம்சத்தினை மட்டும் விடாமல் விட்டு கொடுக்காம பிரதீதி லக்ஷணா உச்சதே. அந்த முக்கியமான வாக்கியத்தில் வாச்சார்த்தத்தில் ஒரு பாகம் மட்டும் வச்சுக்கோ, ஒரு பாகத்தினை மட்டும் ரிஜெக்ட் பண்ணும். இப்படி இந்த பாக தியாக லக்ஷணா அதுதான் இங்கே ஸ்லோகத்தில் இவர் உபயோகப்படுத்தியிருக்காரு.
பாகத்யாக லக்ஷணானே. ஸோ அப்படி பிரதீதி ஓகே முக்கியார்த்தேன அவினாபூதே, முக்கியார்த்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அதுக்கு அது என்ன குறிக்கிறதுனேது விஷயம் டீப்லி இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணி, ஓ திஸ் இஸ் மென்ட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த முக்கியமான ஒரு சென்டர் அதில் சிலது ரிமூவ் பண்ணலாம்னே, ரிமூவ் பண்ண முடியாததை வச்சுக்கணும். இப்படி செய்கிற இந்த பிரக்ரியைக்கு பேர் தான் லக்ஷணா அப்படின்னு உச்சதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் லக்ஷணா பாகலக்ஷணா பார்த்தீங்களா, 2 வார்த்தை அங்கே வாக்கிய விருத்திலோ 47 சொல்லியிருக்காரு, சொல்லிக்கப்பட்டது. இப்போது இது ஆதாரமாக வச்சுக்கிட்டு நம்ம விசாரம் செய்யும்போது இன்னும் கூட நமக்கு ஏதோ என்னதான் சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கிராமட்டிக்கலாக ஒரு வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் அதில் 4 விஷயங்கள் அது சுற்றி இருக்கும். இது 4 விஷயங்கள் அதுக்கு சுற்றி இருந்தால் தான், ஆதாரப்பட்டிருந்தால் தான் அங்கே சென்டென்ஸு ஃபார்ம் ஆகும். ஒன்று பல வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியம் ஆகணும்னு சொன்னால் என்னென்ன வேணும்? முதல் பாயிண்ட் 1 ஆகாங்ஷ. ஆகாங்ஷன்னா அது ஆசிக்கிறது, விரும்புகிறது. என்னது? இன்னொரு வேர்டு வேணும். ஓகே, இட் நீட்ஸ் அனதர். ஒரே வார்த்தை அர்த்தம் கொடுக்குமா? அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். சரியா, இன்கம்ப்ளீட்டு தான் இருக்கும். அப்போது அது கம்ப்ளீட் ஆகணும்னா அது சில வார்த்தைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கணும், பாரோ பண்ணிக்கணும். அப்போது 1 2 குறைஞ்சி ஒரு வார்த்தை 2 வார்த்தை இருந்தால் அது வாக்கியம் ஆகாது, அர்த்தத்தினை பூர்ணமாக கொடுக்காது. 2க்கு மேலே இருக்கும்போது அது சென்டென்ஸ் ஆகும், வாக்கியம் ஆகும். ஸோ முதல்ல என்னது? ஆகாங்ஷ. இதுக்கு பேர் புரியுறதா? இட் நீட்ஸ் சம் வேர்ட்ஸ் சேர்ந்தாதான் அந்த ஆகாங்ஷ பண்ணுறது. ஓகே, அப்போது அப்படின்னு சொன்னால் ராமா வெண்ட், அங்கங்கே உதாரணம் சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ராமா போயிட்டார், கிளம்பி போயிட்டார். அப்போது ராமா கிளம்பி போயிட்டார்னா, ராமா கிளம்பி உள்ளே போனாரா, வெளியில் போனாரா, இல்லை எங்கே போனார்? உடனே குத்திர கச்சதி, எங்கே போனார், எதில் ஏறி போனார், எதுக்காக போனார், இப்படி இல்லை. ஸோ ஏதோ ஒரு அங்கே திரும்பி ஆகாங்ஷனா இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அப்படி தானே? ராமா வெண்ட்டுன்னு என்ன அர்த்தம்? ராமா வெண்ட் டு த ஃபாரஸ்ட் ஆர் ராமா வெண்ட் டு தி அயோத்தியா ஆர் லங்கா, வாட்? ஸோ அந்த மாதிரி ஆகாங்ஷ. 2வது விஷயம் யோக்கியதா. யோக்கியதான்னா அது ஒரு சென்டென்ஸாக வாக்கியமாக தயாராகணும் இருக்கணும்னு சொன்னால் அதில் சப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட்னு சப்ஜெக்ட்னு கனெக்ட் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கணும், வெர்ப்ஸ் இருக்கலாம் சில வாட்டி. இந்த மாதிரி யோக்கியதா, அர்ஹதா. சரியா? அதனால தான் முதல்ல ஆகாங்ஷ வேணும் வேர்ட்ஸு. அந்த வேர்ட்ஸில் சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு சில வாட்டி சில 1 or 2 ஆப்ஜெக்ட்ஸு 1 or 2 சப்ஜெக்ட்ஸு, வெர்பு, கன்ஜங்ஷன்ஸு, ப்ரிப்போசிஷன்ஸு, இல்லை கிராமர், இந்த மாதிரிலாம் தேவைப்படுது. ஸோ அதனால் ராமா மேலே சொன்ன இதில் பாருங்கோ, ராமா வெண்ட்ன்னு சொன்னால் அது பூர்ணமாகலை. ராமா வெண்ட் டெம்பிள்னு சொன்னால் கூட கிராமட்டிக்கல் அது ராங்கு தான். ராமா வெண்ட்
டு த டெம்பிள். அப்போ தான் சென்டென்ஸ் பூர்ணமாயிடுச்சு. அதனால் ஸோ அந்த அது எலிஜிபிலிட்டி டு கன்வே த கரெக்ட் மீனிங். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸு தேவைப்படுறது, ஸோ யோக்கியதா. அடுத்தது மூணாவது விஷயம் வந்து தாத்பரியம். அந்த விஷயம் சொல்லும்போது அதில் அர்த்தம் இருக்கணும். ஓகே, இது சும்மா மாற்றி சொல்ல முடியுமா? ஸோ தாத்பரியம் இருக்கணும் அதுக்கு. அப்படின்னா கண்டெக்சுவல் மீனிங், அந்த அக்கேஷனுக்கு கரெக்டாக தகுந்த மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மீனிங்கு. சரியா? ஸோ தாத்பரியம், ஒரு கன்க்ளூஷன் மீனிங் வரணும் அதில் இருந்து இருந்தால் அது சென்டென்ஸு. இல்லைன்னு அறக்குறை இருக்கக்கூடாது. நாலாவது கடைசியில் விஷயம் சந்நிதி. சந்நிதின்னா அந்த ஜாயினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். இப்போது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு இதெல்லாம் ப்ரிப்போசிஷனும் எது எங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும். சரி, ப்ரிப்போசிஷனும் வெர்பு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வாங்கிட்டோம், சும்மா பக்கத்தில் வேயுங்கோ. அந்த கரெக்டான டிஸ்டன்ஸு. சந்நிதின்னா இடம் நெருங்கி, இது இங்கே இருக்கணுமா அது அங்கே இருக்கணுமான்னு. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். மேலே சொன்னது ராமா வெண்ட் டு த டெம்பிள் అనేది கரெக்ட் சென்டென்ஸ் அன்னோம். இப்போ சரி, அது ஏதோ ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு டெம்பிள் வெண்ட் ராமா சொல்லலாமா? ஓகே, டெம்பிள் வெண்ட் டெம்பிள் ராமா, எப்படி இதெல்லாம் சொன்னால் கூட தப்பாக இருக்கு, கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்போது சந்நிதின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் தஸ் வேர்ட்ஸ். அந்தந்த வார்த்தை எங்கே வச்சு அது கரெக்டான மீனிங் கொடுக்கும், தாத்பரியம் கொடுக்கணும். ஸோ வாக்கியத்துக்கு 4 விஷயங்கள் இருந்தால் தான். என்ன பேசிகிட்ருக்கோம், என்ன கிராமர், இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் மாதிரி இருக்கா? இனி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பொறுமையாக இருங்கோ. இது தெரிஞ்சாதான் மகா வாக்கியத்துடைய சாரம் நமக்கு புரியும். அப்போதான் தத்துவஞானம் ஏற்படும். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது இன்னைக்கு. அப்புறம் ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே வாக்கியம் பற்றி 4 சொல்லிட்டோமா? இப்போது லக்ஷணாவிருத்தின்னா என்ன சார்? ஓகே, மேலே ஸ்லோகத்தில் வந்துச்சுல்ல, அதனால் லக்ஷணாவிருத்தின்னா ஒரு வாக்கியத்தில் இருக்கிற அந்தர்கதமான லக்ஷம், அதோடைய என்ன சொல்ல விரும்புறது என்னது இம்போர்ட்டட் மீனிங் அன்றோம் இங்கிலீஷில். லக்ஷணா அது ஜாக்கிரதையாக அது எடுத்துக்கணும். அதில் வந்து அது எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும். அப்படி செய்கிற அந்த பிரக்கிரியத்துக்கு பேர் தான், அந்த விருத்தி, அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் லக்ஷணாவிருத்தி. இப்போ இந்த லக்ஷணாவிருத்தி செய்யும்போதோ நடக்கும்போது இதில் 3 அம்சங்கள் இருக்குது. கரெக்டாக பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி திரும்ப அனாலிசிஸ் நமக்கு எப்போ வருமோ தெரியல. இது புரிஞ்சிச்சுன்னா தான் இனிமேல் எங்கே வந்தாலும் சட்டுன்னு நமக்கு சீக்கிரமாக சுலபமாக புரியும். அப்புறம் அதே மாதிரி அனுபூதியில் கூட பரோட்ச அனுபூதிக்கு சுலபமாக இருக்கும். ஒன்று வந்து ஜஹல் லக்ஷண. ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸாக இருக்கும். ஜஹல் லக்ஷண சிம்பிளாக இங்கிலீஷில் புரிஞ்சுக்குங்க, பரவாயில்ல. ரிஜெக்டிங் மெத்தட், தள்ளுறது, ரிஜெக்டிங். அது நான் சுத்தமாக அந்த வார்த்தை மொத்தத்தினு நெகேட் பண்ணியாச்சு. ஓகே, ஜஹல் லக்ஷண. ரெண்டாவது வந்து அஜஹல் லக்ஷண. ஓகே, ஜஹல் லக்ஷண. இந்த ஜஹல் லக்ஷணாக்கு எக்ஸாம்பிள் இப்போவே சொல்லுவேன். ரிஜெக்டிங் த எவ்ரிதிங். ஓகே, ஒரு சென்டென்ஸு, ஒரு வேர்டு
மனுஷன்னு காமிச்சிட்டு ஜந்து அன்றோம், యానిమల్, நாய் అని திட்டுறான், கழுதைன்னு திட்டுறான். அந்த வார்த்தைனை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஜந்து இல்லை, இவன் கழுது இல்லையே, நாய் இல்லையே. அப்புறம் அஜஹல் லக்ஷணா, ஆக்செப்டிங் மெத்தடு, ஏற்றுக்கிறது, அள்ளிக்கிறது, எழுத்துக்கிறது. அஜஹத்துன்னு விட்டு கொடுக்கல. அப்படின்னா ஒரு நாயின்னு காட்டி இது நாயின்னு சொன்னால் எஸ் அது நாய், கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறோம். ஆக்செப்டிங் மெத்தட். இந்த ரெண்டுமே இந்த லக்ஷணா அனாலிசிஸ், லக்ஷணாவிருத்தி அனாலிசிஸில் இந்த ரெண்டுமே இந்த மகா வாக்கிய விசாரம் செய்யும்போது உபயோகப்படாது. அப்போ என்ன இருக்கு? மூணாவது இன்னொன்று இருக்கு, ஜஹதஜஹ லக்ஷணா. ஜஹதஹஜஹ லக்ஷணா அப்படின்னா பாதி ரிஜெக்ட் பண்ணணும், பாதி வச்சுக்கணும். பாதி ரிஜெக்ட் பண்ணணும், பாதி ரிட்டைன் பண்ணணும். புரிஞ்சுதா? இதுதான் முக்கியம். இதுக்கு பேரு தான் பாதி வச்சுக்கிட்டு பாதின்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பாக தியாக லக்ஷணா. பாக லக்ஷணான்னு கூட சொல்லப்படுறது இல்லை, பாக தியாக லக்ஷணம். ஒரு பாகத்தினை விட்டு கொடு, ஒரு பாகம் வச்சுக்கோ. அதனால் ஆனால் இதில் எது வச்சுக்கணும் எது விட்டுடணும்னு தெரியணும். எது வச்சுக்கணும் எது விட்டுணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ நல்ல சுலபமாக புரியும். குழந்தைக்கு, குட்டி குழந்தைக்கு பிளாஸ்டிக் டப்பில் உட்கார வச்சு டப் பாத்து குளிப்பாட்டுவோம். குளிப்பாட்டி முடித்ததுக்கப்புறம் எது கொட்டணும், எது தள்ளி பக்கத்தில் வைக்கணும், எது நம்ம எடுத்துக்கணும். we don't throw the baby along with the water. டப்பு வாட்டர் கூட குழந்தைனி விட்டு மாட்டோம். ஸோ குழந்தைன்னு வச்சுக்கணும். ஓகே, டப்பாத்து கொடுக்கும்போது அப்புறம் டப்புனி தள்ளி வச்சுடுறோம், ஜலத்தினி கொட்டுறோம். புரிஞ்சுதா? இப்போது இதுக்கு பேர் தான் இதுதான் ஜஹத ஜஹ லக்ஷணா ஆர் பாக லக்ஷணா. சிம்பிளாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிறோம். என்னது? ஒரு ஒயிட் ரன்ஸ் ஃபாஸ்ட். த ஒயிட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். அப்படி என்ன அர்த்தம்? என்ன இதில் வந்து ஒயிட்டு ரன் ஆகுமா? ஒயிட் ஹார்ஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். ஒயிட் ரன்ஸ் ஆர் ஒயிட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ என்ன வச்சுக்கிட்டோம்? ஒயிட்டு வச்சுக்கிட்டோம், ஆனால் அதுக்கு இன்னொன்று கொண்டு வந்து சேர்த்திட்டோம். என்ன அது ஹார்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நேராக பார்க்கும்போது தான் காட்டும்போது தான் சொல்கிறேன், பார் ஒயிட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், ஒயிட் கோயிங் ஃபஸ்ட். ஒயிட் எங்கே போகும்? ஒயிட் ஹார்ஸு தான் போகும். அப்புறம் கார் வருது. காரு வராது. காருக்குள்ளே மனிதர்கள் வராங்க. காரு தானாக வராது. சரியா? அப்புறம் கோயம்புத்தூர் வந்துச்சு. கோயம்புத்தூர் எங்கே வரல? கோயம்புத்தூர் கிட்ட நீ வந்துட்டுருக்க. ஆனால் சொல்கிறோம் அந்த வார்த்தை. சொல்லும்போது யாருக்காவது சந்தேகம் வருமா? இன்னும் சார் கோயம்புத்தூர் எப்படி சார் நடந்து வரும் அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். புரிஞ்சிச்சு. பார்த்தீங்களோ? இன்னொரு உதாரணம், இந்த நம்ம பீமருக்கு உருகோதரஹான்னு பேர். உல்ஃப் மாதிரி உதரம் எஸ்ய உதரம் உருகோதர அஸ்தி. உருகோதர மாதிரி, உல்ஃப் மாதிரி. அப்படின்னு அர்த்தம் என்ன? உல்ஃப் எப்படி எவ்வளோ சாப்பிட்டா கூட அது வயிறில் வந்து நிறைய வச்சுக்க முடியும். பெரிய உருதரமாக இருக்கும்னா நிறைய ஜீரணம் பண்ணுக்கும், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி
அது மட்டும் எடுத்துக்கிறோம். உல்ஃபு நீ எடுத்துக்கலங்க. பார்த்தீங்களா? ஜஸ்ட் உபமானமாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாகத்தின் எடுத்துக்கிட்டு ஒரு பாகத்தின் விடுறதுக்கு பேர், அதுக்கப்புறம் கரெக்ட் மீனிங்னு அதிலிருந்து எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பாக தியாக லக்ஷணம். போதுமா எக்ஸாம்பிள்ஸு? ஓகே, மை ஹவுஸ் இஸ் ரைட் ஆன் த மெயின் ரோடு அன்றோம். ஹவுஸ் மெயின் ரோடு மேலே இருக்குமா? ஆன் த மெயின் ரோடு. So house is when I am going in the main road, it is at the side, okay, just on the main road androm. On the main road police signals தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பாகத்தியாக லக்ஷணம் అనేది என்ன புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இது வச்சுக்கிட்டு தான் இந்த பாகத்தியாக லக்ஷணம் செய்யும்போது பொதுவாக சாஸ்திரத்தில் சோயம் தேவதத்த அப்படியான உதாரணத்தினு பொதுவாக கொடுக்கப்படுறது. அந்த சோயம் தேவதத்த உதாரணம் இந்த 75வது ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் இப்படி பண்ணணும், எதனாலன்னு சொன்னால், எதனால் இந்த பாகத்தியாக லட்சணம் பண்ணி தான் தத்துவமசி மகா வாக்கியத்தில் அது ஒன்று சேர்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு இந்த 75வது ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது புதுசாக இருக்கு அப்படின்னு. வை ஷுட் வி டேக் த லக்ஷார்த்தம்னு சொல்லிட்டு மெயின் டைரக்ட் மீனிங்கே எடுத்துக்கூடாது. ஓகே, அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதுசாக இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஓகே, என்னென்னமோ வார்த்தைகள் உட்படுத்துங்க. ஜஹல் லக்ஷணா, அஜஹல் லக்ஷணா, ஜஹதஹ லக்ஷணா அப்படின்னு ஒருவேளை சந்தேகம் வந்தால் பாரு தம்பி, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன் என்றார். 75 இது வாக்கிய விருத்தியில் 38வது ஸ்லோகம். संसर्गो वा विशिष्टो वा वाक्यार्थो नात्र सम्मतः अखण्डैकरसत्वेन वाक्यार्थो विदुषां मतः. இந்த ஸ்லோகம் some other technical words கொஞ்சம் வருது. அது விவரிக்கிறதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தில் பொதுவாக சொல்கிற எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். அப்போ இந்த பாகத்தியாக லட்சணம் ரொம்ப கிளியராக நமக்கு புரிஞ்சிடும். என்ன அங்கே சோயம் தேவதத்த சக இவன் அந்த தேவதத்தை தான். எந்த தேவதத்தை? ஒரு ஊரில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 பேர் கிளாஸ்மேட்ஸு, சின்ன வயசில் படித்தாங்க ஸ்கூலில். அப்போது ஒரு 8-9வது கிளாஸ் அவங்களுக்கு நல்லதாக ஞாபகம் இருக்குது. ஒருத்தன் பேர் தேவதத்தை, இன்னொருத்தர் பேர் யக்னதத்தை, மூணாவது அவன் பேர் விஷ்ணுதத்தை. ரொம்ப வருஷம் கழிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சது, போயிட்டாங்க, பெரியவங்களாயிட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, வேலைக்கு போயிட்டாங்க, ஊர் மாறிட்டாங்க, எங்கெங்கே போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சுட்டு எப்போது இந்த விஷ்ணுதத்தை அவனுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாரோ, ஓகே, அப்படின்னா விஷ்ணுதத்துக்கு 50 வயசு 60 வயசு அப்படி ஆயிடுது. அவருக்கு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு தேவதத்தனை அப்புறம் யக்னதத்தனை கூட கூப்பிட்டார். ஓகே, கதை நல்லா கேளுங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தாங்க. இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடுவில் விஷ்ணுதத்தா அண்டு யக்னதத்தா அப்பப்போ சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் தேவதத்தனை மட்டும் நடுவில் பார்க்கவே இல்லை. யார்?
யக்ஞதத்தை முக்கியமாக பார்க்கல. விஷ்ணுதத்தை இப்போது ஒரு வாட்டி பார்த்துருக்கலாம், 2 வாட்டி, அது கூட ரொம்ப நாள் நடுவில் கேப்போட. அப்போது யக்ஞதத்தை கேட்குறான். விஷ்ணுதத்தை கேட்டால், இவன் யார், அவர் யார், அங்கே இங்கே வாடா, இவன் தானா நம்ம அந்த ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம கூட படித்தான் ஹைஸ்கூலில், அந்த தேவதத்தை தான் இவன். இப்படி சொன்னால் இதில் என்ன தேவதத்தை? அப்போ இருக்கிற சின்ன யங் வயசில் இருக்கிற தேவதத்தை, நல்ல கருப்பு முடியோடு இருக்கிற தேவதத்தை, ஹாஃப் பேண்ட் போட்டு ஓடி ஓடி விளையாடுற தேவதத்தை இப்போ இங்கே காமிச்சிட்டு, அவனே தாடா அந்த ஸ்கூலில் படித்த தேவதத்தன் தான் இவனை. இப்போ எப்படி இருக்கான்? குண்டை, பால்டு ஹெட்டை, தலைமையில் முடியே இல்லை, அப்புறம் இவ்வளவு வைரமாக இருக்கான். ஸோ இப்போ பஞ்சை கட்டிக்கிட்டால் இந்த மாதிரி எத்தனை வித்தியாசம் இருக்குது பாருங்கோ. ஓகே, ஸோ இப்படி அந்த தேவதத்தன் தான் இவனன்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் சொன்னதுக்கப்புறம் யக்ஞதத்துக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓ, அதுக்கு கேட்கணுமா என்ன? எங்கு ஓல்டு தேவதத்தை இங்கே வான்னு சொல்லணுமா? ஓல்டு இப்போது, பால்டு இப்போது, ஓகே, பல்லெல்லாம் உளுந்துச்சு, எல்லாம் என்னென்னமோ ஆயிடுத்து. ஆனால் அப்போது சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போது யங்காக இருக்கான். அதே தான். அப்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அந்த சேஞ்சஸ்ன்னு எடுத்துக்காமே அதே ஆள் தான். அது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது புரிஞ்சுக்கிட்டால் இப்போ அதே நீ இங்கே ஜாக்கிரதையாக இந்த தத்துவம்னு சொல்லும்போது கூட புரிஞ்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் சிரமம் இருக்குது. அந்த சிரமம் படாமல் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன்னு. இப்போ இங்கே அடுத்த டாப்பிக்கில் அந்த ரீசன் ஏன் பாகத்தியாக லட்சணம் மட்டும்தான் பண்ணணும்னு சொன்னால், இங்கே மறுபடியும் என்ன பண்ணுறாரு? ஸோ பாகத்தியாக லட்சணம் மட்டும்னால தான் மகா வாக்கியத்தினை புரிஞ்சுக்கணும். டைரக்ட் மீனிங்னு எடுத்துக்காமல், டைரக்ட் மீனிங் என்ன? இப்போ பார்த்த தேவதத்தை என்னடா இப்படி இருக்கா, தலைமையில் முடிய காணும், அப்புறம் இவ்வளோ குண்டை இவ்வளோ பெருசாக இப்படி இருக்கானே, அதெல்லாம் எடுத்துக்காது. அந்த டைரக்டாக இப்போ காணப்படுறதை எடுத்துக்காமே, ஆனால் அதே ஆளுதான், அதே ஆளுதான். மாறிச்சு சரீரம், மாறிச்சு உபாதிகள், ஆனால் மனுஷன் மாறலை. அந்த மனுஷனை முக்கியமாக எது சொல்கிறோமோ அந்த புது அர்த்தத்தினே எடுத்துக்கணும், தவிர இந்த உபாதியில் இருக்கிற மாற்றங்களை பற்றி பார்த்தா விவகாரத்தில் கூட நடக்கலை இல்லை. இதே மாதிரி தான் பாரமார்த்திகத்தில் கூட. அது ரீசன் என்னன்னு சொன்னால், இது சொல்கிறார் இங்கே. இப்போ ஒரு வாக்கியங்கள் 3 ரகமான வாக்கியங்கள் பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே அங்கே முதல்ல 5 வாக்கியம்னா அதுக்கு என்னென்ன இருந்தால் அது வாக்கியமாகவும் 4 பாயிண்ட் சொல்லிட்டோம். அப்புறம் லக்ஷணா விருத்தின்னு சொல்லும்போது அதில் 3 சொல்லிட்டோம். இப்போது இந்த ஸ்லோகத்தில் வாக்கியம் అనేది பொதுவாக 3 விதமாக இருக்கு. அதில் ஒன்று பேர் சம்சர்கார்த்த போதக வாக்கியம். சரியா? அதுதான் முதல் வரியில் இருக்குது பாருங்க. சம்சர்க ஆர் வா விசிஷ்ட, அது 2வது வெரைட்டி வாக்கியம். என்ன நான் விவரிக்கிறது என்னன்னு என்ன அவர் அங்கே ஜஸ்ட்டு சொல்கிறாரு. ஸோ சம்சர்க வாக்கியமோ விசர்க வாக்கியமோ இந்த வாக்கியார்த்தங்கள் ஆர் வாக்கியார்த்தோவா. வாக்கியார்த்தோவன்னா த டைரக்ட் மீனிங் முதல்ல சொன்னது முக்கியார்த்தம். ந அத்திர சம்மதः. ஓகே, அந்த அந்த சம்சர்க அர்த்த வாக்கியம் மூலமாகவோ விசிஷ்ட வாக்கியம் மூலமாகவோ இந்த மகா வாக்கியத்துடைய ஸ்டேட்மெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாக்கியார்த்தத்துக்கு இங்கே
ஒத்து வராது. ந அத்திர சம்மதः. அப்போ என்ன பண்ணணும்? மூணாவது இன்னொன்று இருக்கு, அகண்டைக ரசத் வாக்கியம் అనేది ஒன்று இருக்கு. அகண்டைக ரசத்வேன வாக்கியார்த்தா, வாக்கியத்தோட அர்த்தத்தினி அகண்ட ரசைகத்துவம் அనే இன்னொரு பద్ధதி மூலமாக தான் அந்த மகா வாக்கியத்தோட அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் అని விதுஷாம் மதஹ, வைஸ் பீப்புள் இதுதான் அவங்களோட அபிப்பிராயம், அதுதான் சொல்லப்படுறது அப்படின்னு பாருங்கள். அந்த வைஸ் பீப்புள் அப்படின்னா அந்த ஞான நிஷ்டர்களாகி அந்த அபரோக்ஷானுபூதியில் இருக்கிற வைஸ் பீப்புள், விதுஷாம் மதஹ, அது அக்செப்டட் பை த வைஸ் பீப்புள். அந்த அகண்டைகரச வாக்கியம் மாத்திரம்தான். இப்போது கொஞ்சம் பார்க்கணும், என்னது சம்சர்க வாக்கியம்னா என்ன, விசிஷ்ட வாக்கியம்னா என்ன அப்படின்னு. சம்சர்க வாக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தம் வந்து, சார் அதே புரியல, அப்புறம் நீங்கள் இன்னொரு அர்த்தம் சொல்கிறீங்க என்ன? சரி, முதல்ல சம்சர்க வாக்கியம்னு சிம்பிள் மீனிங் முதல்ல சொல்கிறேன். அது என்னன்னா, சம்சர்க வாக்கியம்னா ஏதோ ஒரு விஷயத்தை கூட இட் டூ த ரிஃபரன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்போட கூடியிருக்கும் அந்த வாக்கியம். உதாரணம் கொடுக்குறப்போ புரியும். ஒரு ரிலேஷன்ஷிப்னு ரிலேட்டட் டு சம்திங் அப்படி இருந்து அதுக்கு பேர் சம்சர்க வாக்கியம். அது ஜெனரல்லி ரொம்ப கிராமட்டிக்கல் மீனிங்கை எடுத்துக்கிட்டு கிராமட்டிக்கலில் பார்க்கும்போது வர அர்த்தங்களை வந்து சம்சர்க வாக்கியம் என்றோம். ஸோ ரிலேஷன் வித் சம்திங் ஆர் ரிஃபரிங் டு த சம்திங், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வாட், நிறைய வார்த்தைகளுக்குள்ள நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கு பேர் சம்சர்க வாக்கியம். இதில் வந்து சப்ஜெக்டு ஒன்று ரெண்டு இருக்கலாம், ஆப்ஜெக்டு கூட ரெண்டு ஒன்று மேலே இருக்கலாம், வெர்பு கூட ஒன்று ரெண்டு இருக்கலாம், ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் சில டைமில் வேறு வேறாக இருக்கும். புரியுறதா? வேறு வேறாக இருக்கும். இது வேறு வேறாக இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? இப்போ அதில் வந்து உதாரணத்துக்கு ராமா குதிரை மேலே காட்டுக்கு செல்றார். ஓகே, காட்டுக்கு போயிருக்கார் குதிரை மேலே. அப்போ என்ன ஆயிடுச்சிங்க? ராமர், அப்புறம் ஒரு நவுன் இருக்கு, சரியா? அப்புறம் குதிரை, இன்னொரு நவுன் இருக்கு, அப்புறம் குதிரை மேலே. அப்போ என்ன ஆயிடுச்சு? இங்கே இந்த மாதிரி சம்சர்க வாக்கியத்தில் இப்படி எத்தனாவது நீங்கள் சேர்த்துக்குங்க அதுக்கு. ஓகே, அப்புறம் கையில் அப்படியே அம்பு வில்லும் வச்சுக்கிட்டு போனார் கையில். ஓகே, அவர் கையாலேயே அப்படியானே. இப்படியெல்லாம் எத்தனாவது நீங்கள் ஆட் பண்ணுங்கோ சென்டென்சஸ் கூட அப்படியே வேர்ட்ஸ்னு என்ன ஆயிடுச்சங்க? ஆனால் ஒரு வெர்பு ஒரு சப்ஜெக்டுடைய எண்டிங் கேசஸ் எல்லாமே பல விதவிதமான கேஸ் எண்டிங்ஸு காரகங்கள் வரும், விபக்திகள் வரும். ராமாவரை வந்து இது நாமினேட்டிவ் கேஸ் ஃபஸ்ட் பர்சனாக இருந்தாலும் குதிரை மேலே சொல்லும்போது சப்தமி அது வந்து லொகேட்டிவ் கேஸ் ஆகிறது, சப்தமி. அப்புறம் வென் டு த ஃபாரஸ்ட்னு வரும்போது த்வித்தியா விபக்தி எக்ஸிக்யூட்டிவ் கேஸ் ஆகிறது. ஸோ இப்படி ஒன்று ஒரு கேஸ் எண்டிங்கு வித்தியாசமாக வந்து, கவனமாக கேட்குறீங்களா? ரொம்ப ஏதோ சப்ஜெக்ட் பேசுகிறோன்னு இது சிந்தனை பண்ணணும். இப்படி பல விதமாக இருந்தால் சம்சர்க்கம் சேர்ந்துச்சு, பலதெல்லாமே சேர்ந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் கேஸ் எண்டிங்ஸோட அந்த சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும், சரியா? அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஆகுது. அதாவது இப்படி பலதினை பற்றி பல வகையான அதோடைய காரகம், கரணம், காரகம், கர்த்ரு, இப்படியெல்லாம். ஓகே, 7 கேசஸ் இருக்குல்ல. ஓகே, விபக்திகள் பிரதமா, த்வித்தியா, திருத்தியா விபக்தி அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வரும்.
இப்படி பல வேற்றுமையோட சம்சர்க்கம் பலதெல்லாம் சொல்கிறதுனாலையும் அதோடைய கேஸ் எண்டிங்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக அப்படி காட்டுறதுனாலையும் என்ன அதுக்கு பேர் என்ன வையதிகரண்ய வாக்கியம். வையதிகரண்ய வாக்கியம். சரியா? அது ரொம்ப டிக்ஷனரி இது ரூட் மீனிங் எல்லாம் வேண்டாம். வைத்தியம் வேரியேஷன் வெரைட்டி தெரியறது அவ்வளோதான். வையதிகரண வாக்கியம். இது இங்கே மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்ட தத்து துவம் அசிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பலது அப்படி இல்லை. only one small conjunction join asi, you are that அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த மாதிரி பலதெல்லாமே வேரியேஷன்ஸ் எதுவுமே இல்லை. யூ அண்ட் தட் ஆர் ஒன்னு சொல்கிறதுக்கு அந்த நடுவில் ஒன்று ஆர் అని கேட்குது. ஸோ சம்சர்க வாக்கியம் இஸ் நெகேட்டட். இது மகா வாக்கிய விசாரணத்துக்கு உபயோகப்படாது. ரெண்டாவது விசிஷ்டார்த்த போதக வாக்கியம். அது எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு ஒன்று இருக்கு. சொன்னார்ல ஸ்லோகத்தில் மேலே விசிஷ்ட. அதையும் மகா வாக்கியத்துடைய லட்சார்த்தம் மீனிங்னு சொல்லாது. என்ன விசிஷ்ட வாக்கியம்னா? விசிஷ்ட வாக்கியம்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் மீனிங் எ குவாலிஃபைடு. அதில் விசிஷ்டார்த்த போதக வாக்கிయంలో ஒரே சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் எப்பவுமே நாமினேட்டிவ் கேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி பல விசேஷணங்கள் அதுக்கு ஆட் ஆகலாம். அதனால் இது விசிஷ்டமாக ஒரே சப்ஜெக்டு எது நீ சொல்லு மொத்தம் அதுக்கு தான் சேரும். இதில் மேலே வந்த மாதிரி பல விதமான விபக்திகளோ எதுவுமே வராது. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துக்கிட்ட இது இந்த வகைக்கு சேர்ந்தது. விசிஷ்டார்த்த போதக வாக்கியம் மொத்தம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். என்னாவது சொல் எந்த பேர்? அந்த விஷ்ணு பற்றி தான். அது ஒரே விஷ்ணு பற்றி தான். அதனால் இதுக்கு என்ன இன்னொரு பேருன்னு சொன்னால் அங்கே அங்கே என்ன சொன்னோம்? வையதிகரண்ய வாக்கியம்னு சொன்ன மாதிரி இங்கே விசிஷ்ட வாக்கியத்துக்கு இன்னொரு பேர் சாமானாதிகரண வாக்கியம். அதிகரணம்னு அங்கே சப்ஜெக்ட் ஒன்று தான் இருக்கும். அது சமானமாக இருக்கும். அது மாறாது. நீங்கள் பக்கத்தில் என்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னது? ராமர் தசரதனுடைய புத்திரன். ஓகே, ராமர் தசரதனுடைய புத்திரன். ராமர் சீதாவுடைய பர்த்தா. ராமர் லக்ஷ்மணனுடைய சகோதரன். பாருங்க, நீங்கள் என்ன சொன்னால் கூட இங்கே எதுவுமே மாறலை. ராமருக்கே கொண்டு சேர்த்துறோம். எல்லாமே ஆடிங் ஆகிறது. ஒருத்தன் பிரதர்ன்றோம், இன்னொருத்தரையும் சீதனி பாரியான்றோம், அப்புறம் தசரதன் அப்பான்றோம். ஓகே, ராமர் அயோத்தியாக்கு ராஜா. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் கனெக்டிங் ஓன்லி த்ரூ ஒன் நாமினேட்டிவ் கேஸ் அண்ட் மெனி திங்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் ஆடிங். அது எல்லாமே கூட நாமினேட்டிவ் கேஸில் இருக்கும். எது இந்த ஆட் பண்ணது எல்லாமே கூட பிரதமா விபக்தி ஏகவச்சனம்ல அப்படியே இருக்கும். சரியா? பகுவச்சனம் அப்படி இருக்கலாம், பட் மோஸ்ட்லி நாமினேட்டிவ் கேஸில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் இன்னும் என்ன எக்ஸாம்பிளோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதனால தான் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் மொத்தம் நாமினேட்டிவ் கேஸில் தான் எல்லாமே சேர்ந்து சாமானாதிகரண ஒரே வாக்கியமாக எடுத்துக்கணும். விஷ்ணு நீங்கள் எது சொன்னால் கூட அங்கே விஷ்ணு இல்லாமல் ஏதாவது இருக்குது. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஸோ அப்படி சொல்லப்படுறது. அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன புரிஞ்சிச்சு? இதையும் இந்த மாதிரி பிரம்மனுக்கு ஏதாவது விசிஷ்டம் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொன்னால் பிரம்மன் எட்ரிபியூட்லெஸ்.
எந்த விசேஷணமும் இல்லை, எதினையும் அவர்கிட்ட சேர்க்க முடியாது. ஏகமேவா. அப்படி இருக்கும்போது இந்த விசிஷ்ட அர்த்தபோதக வாக்கியம் கூட மகா வாக்கியத்தனே புரிஞ்சுக்கிறதுக்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியாது, யூஸ் ஆகாது. சரியா? இங்கே இந்த சம்சர்க்க வாக்கியத்தை எப்படி கம்பேர் பண்ணிக்கலாமன்னா, துவைதிகள் எல்லாரும் பேசுகிறாங்களே பாருங்க கடவுளை பற்றி, துவைத பாவனை, நீ வேறு நான் வேறு, அப்புறம் கடவுள் பலது வேறு, துவைதிகள். இந்த விசிஷ்ட வாக்கியம்னா இது யாருக்கு பிடிக்கும், யாருக்கு அப்ளை ஆகும்னா விசிஷ்டாத்வைதிகளுக்கு பிடிக்கும், விசிஷ்டா அத்வைதிகளுக்கு பிடிக்கும். சரியா? இப்போ இது ரெண்டும் நமக்கு சரி வரல, மூணாவது வாக்கியம் எடுத்துக்கணும். என்னது? அகண்டார்த்த போதக வாக்கியம், அகண்ட ஏக ரசத்வேன. சரியா? இங்கே ஒரு சந்தேகம் வரலாம், சார் இந்த எட்ரிபியூட்ஸ் இது அந்த பிரம்மனுக்கு கூட இருக்கு, ஏன்னா பிரம்மம் என்னன்னு சொல்லி கேட்டால் தைத்திரோபனிஷத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஓஹோ, பிரம்மனுக்கு சத்தியம் ஒரு எட்ரிபியூட்டு, அப்புறம் பிரம்மனுக்கு ஞானம் ஒரு எட்ரிபியூட்டு. அப்படியான்னா இல்லை இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேன். இங்கே இதெல்லாம் சீமிங் டிஃபரன்சஸ், இது புரியறதுக்காக சொன்னது தவிர, அதனால தான் அங்கே அப்போவே சொல்லி முடிச்சிட்டோம், புரிய வச்சிட்டோம். சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா. యాక్చువల్లీ సత్యం అనేదే బ్రహ్మదా, జ్ఞానం అనేది 3 வார்த்தைகள் சும்மா உபனிஷத்தை உபயோகப்படுத்துறது நம்மளுக்கு புரியறதுக்காக தான். 3 எட்ரிபியூட்ஸ் இல்லை, எட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லாத வஸ்து தானே பிரம்மம். எந்த குணரகிதன், குணாதீதமாக இருக்கிறதுனால தானே. அதனால் எப்படிப்பட்ட இது விசிஷ்ட வாக்கியமாக எடுத்துக்கலாமோன்னு ஒருவேளை நீ சந்தேகம் வருமோ? நோ நோ நோ, அப்படி விசிஷ்ட வாக்கியமாக எடுத்துக்க முடியாது. எதனால்? அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் மூணாவது அகண்டைகரச வாக்கியம். அகண்டம்னா ந கண்டம் அகண்டம், எதிலோ விபஜனா டிவிஷன் இல்லையோ அது அகண்டம். அது அகண்டமாக இருக்கிறதுனால அது ஏகமாக இருக்கு, அதுதான் சாரமாக இருக்கிறதுனால ரசம். அதனால் அகண்ட ஏக ரசத்வேன, பிகாஸ் ஆஃப் தட் ஒன்னஸ் அண்ட் டிவிஷன்லெஸ் அண்ட் ஒன் வித்தவுட் செகண்ட், அதுதான். ஸோ இந்த வகையில் எடுத்துக்கினா தான் அந்த வாக்கியார்த்தத்தினால இப்படி எடுத்துக்கினா தான் தத்துவமசி மகா வாக்கியத்தில் absolutely there is no any difference there. சாரி, இவ்வளவு உதாரணங்கள் சொல்லி இவ்வளவு சொல்லிட்டோம், இப்போ இது புரியலையே சார். அகண்டைக ரசம்னா இங்கே பாக தியாக லட்சணம் பண்ணலையே. உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து வந்தோம், அந்த பாகத்தியாக லட்சணத்தை உபயோகப்படுத்திட்டு தான் இந்த அகண்டைக ரச ஏகத்துவத்தினை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 76வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அப்போது நம்மளுக்கும் அகம் பிரம்மாசி ஞானம் இப்போவே ஏற்படும். ஸோ மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்ட மேலே ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அகண்ட ஏகரச வாக்கியேன மகா வாக்கியத்தினை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? பிரத்யக்போதோய ஆபாதி சோத்வயானந்தலக்ஷணः அத்வயானந்தரூபஸ்ச பிரத்யக்போதைகலக்ஷணः. இது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். இதுதான் கன்க்ளூஷன். இதில் இப்போது we are giving the clue, I mean we are solving the riddle. இந்த அகண்ட ஏகரச வார்த்தனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பாருங்க, இங்கே பாருங்கள் முதல்ல, அப்புறம் ஸ்லோகம் பார்க்கலாம் டைம் இருந்தால். முதல்ல துவம் ஜீவாத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி ஏதிட்டி
இந்த ஜீவாத்மா கிட்ட முதல்ல அங்கே சொல்லிட்டு வர ரெண்டு இருக்கு. என்னது? அபரோக்ஷத்துவம் இஸ் டைரக்ட்லி சீன், எக்ஸ்பீரியன்ஸ்டு. எஸ், பாடி, ஐ ஆம் ஹியர். அபரோக்ஷத்துவம் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? அபூர்ணத்துவம் இருக்கு. இருக்கா? நம்ம பூர்ணம் இல்லையே, அல்பம் தானே. நான் இப்போ இந்த இடத்துல தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், இந்த சரீரத்தில் இருக்கேன். அதனால் அபூர்ணத்துவம் இருக்கு. ரெண்டு. அதே மாதிரி பரமாத்மான்னு பற்றி எடுத்துக்கும் போது, தத் பதத்தின்னு எடுத்துக்கும் போது அங்கே கூட அங்கே என்ன இருக்கு? பரோட்சத்துவம் இருக்கு. ஓகே, அப்புறம் பூர்ணத்துவம் இருக்கு. இப்போ இங்கே தான் பாகத்தியாக லட்சணம் பண்ணி இவங்க ரெண்டு இல்லை, இதில் என்ன விட்டுடணும், எது எடுத்துக்கணும்? சரியா? இங்கே ஜீவாத்மான்னு சொல்லப்படுற இந்த துவம்மு அதில் ஆர்சி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்னையும் சரீரத்திரயத்தினையும் விட்டுடணும். அது அவித்யா உபாதி, சரீரத்திரயம், அப்புறம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னை ட்ராப் பண்ணால் என்ன இருக்குங்க? ஓசி. முதல்ல சொல்லிட்டும் இல்லை, 5 காம்போனன்ட்ஸோடு சேர்ந்து இருக்கேனே, ஓசி இருக்கு. அப்புறம் சமஷ்டிக்கு வாங்கோ, ஈஸ்வரன் கிட்ட வந்தால் அங்கே என்ன இருக்கு? அங்கேயும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னு ஆர்சி இருக்கு, சமஷ்டியாக. பிரபஞ்சத்திரயம் இருக்கு. பிரபஞ்சத்திரயத்தினையும் உபாதி, ஆர்சி உபாதி விட்டுடு, அது நெகேட் பண்ணு, அது ட்ராப் தேம். அந்த உபாதிகளை ட்ராப் பண்ணு. ஸோ ஜீவன் விஷயத்துலையும் உபாதிகளை ட்ராப் பண்ணு, சரீரத்திரயத்தினை. இங்கேயும் பிரபஞ்சத்திரயத்தினை உபாதினை ட்ராப் பண்ணு. மாயா உபாதி, அவித்யா உபாதி ட்ராப் பண்ணு. ட்ராப் பண்ணுன்னா அது கணக்கு போட்டுக்காதே, அது பார்க்காம அது விட்டுட்டு அது ஜெகத்து. ஆனால் அஜகத்து ஓசி காமனாக இருக்கா இல்லையா? அந்த காமன்னஸ்ன்னு ஒன்னஸ்ன்னு பார்க்கும்போது யூ ஆர் தட். அதனால் இப்போவே சொல்லணும், அகம் பிரம்மாஸ்மி. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நடந்தது இங்கே. இன்னும் கொஞ்சம் தான் சொல்லி விவரிக்க அப்புறம் பார்க்குறோம். இவங்க ரெண்டு பேர், ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேர் இல்லை. ஜஸ்ட் டு கேன்சல் திஸ் டியூயாலிட்டி, ஜீவ அபரோக்ஷமாக இருக்கான், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பண்ணோம்? ஜீவனுடைய இந்த அபரோக்ஷத்துவத்தினை கேன்சல் பண்ணுறதுக்கு பரமாத்மாவுடைய பூர்ணத்துவத்தினை இங்கே எடுத்துக்கணும். சரியா? பரமாத்மாவுடைய அப்போ என்ன ஆகும்? பூர்ணத்துவம், ஜீவாத்மாவுடைய அபரோக்ஷத்துவம் பரமாத்மாவுடைய பரோட்சத்துவத்தினை கேன்சல் பண்ணும். பரமாத்மாவுடைய பூர்ணத்துவம் ஜீவனுடைய அபூர்ணத்துவத்தினை கேன்சல் பண்ணும். அப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பூர்ணத்துவத்தினை வச்சுக்கிறோம், அபரோக்ஷத்துவத்தினை வச்சுக்கிறோம். அபூர்ணத்துவத்தினை பரோட்சத்தினை விட்டி கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் பாகத்தியாக லட்சணம். கஷ்டமாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்காரு. அதனால் அப்படின்னு சொல்லலை, சில பேருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் சிந்தனை பண்ணணும். வித்யாரண்ய சுவாமி கூட வரப்போகிற சில ஸ்லோகங்களுக்குள்ள இன்னும் இது கொஞ்சம் நமக்கு உள்ள ஊறி அதை அப்படியே புரியறதுக்கு நல்ல எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக விவரிக்க போகிறாரு. அதனால் டேக் இட் லைட்லி, பட் திங்க் எகெயின் அண்ட் எகெயின். பாகத்தியாக லட்சணம். அடுத்த வாரம் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.